ஹலோ காய்ஸ், டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜெல் எக்ஸ்டென்ஷன் எப்படி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஜெல் எக்ஸ்டென்ஷன் வந்து ஹேண்ட்ஸில் எப்படி நம்ம பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம பேசிக் ப்ரெப்பிங் எப்படி பண்ணணும், ஸ்டார்டிங்லேருந்து பிகினிங் டு அட்வான்ஸ் லெவல்லேருந்து எப்படி பண்ண போகிறோன்னு நம்ம பார்க்க போகிறதுல. ஸோ நார்மலாக அவங்க நெயில்ஸில் பார்த்தீங்கன்னா மெஹந்தி, அப்புறம் வந்து நார்மல் நேச்சுரல் நெயில் மாதிரி தான் இருக்குது அவங்க நெயில்ஸில். ஸோ இதை ப்ரெப் பண்ணி எப்படி அவங்களோட எக்ஸ்டென்ஷனாக கொண்டு வரது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து புஷ்ஷர் எடுத்து நம்ம கியூட்டிக்கல் ஏரியாவை புஷ்பேக் பண்ணிக்கணும். ஸோ புஷ்ஷரும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஆரஞ்ச் ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து ஜஸ்ட் இப்படி புஷ்பேக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி புஷ்பேக் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா, கியூட்டிக்கல் ஏரியா மேலே போகும்போது ஸோ இங்கே இருக்கிற டெட் ஸ்கின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸ்டென்ஷன் கம்ப்ளீட் ஆகும். பிகாஸ் ஆல்ரெடி டெட் ஸ்கின் இருக்கும்போது உங்களுக்கு அந்த நெயில் எக்ஸ்டென்ஷனோட டெட் ஸ்கின்னோட வைக்கக்கூடாது. ஸோ எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுனால நம்ம இந்த டெட் ஸ்கின்ஸை நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அண்ட் தென் கியூட்டிக்கல் கட்டர். ஸோ இந்த மாதிரி கட்டர் எடுத்து இந்த கியூட்டிக்கல் ஏரியாவை லைட்டாக, ஸோ நம்ம எவ்வளோ தூரம் கட் பண்ணமோ அதை வந்து நம்ம இப்படியே ஃபில் பண்ணி விடணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம நேச்சுரல் நெயிலில் ஒரு ஷைன் இருக்கும். ஸோ அந்த ஷைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன் ரிமூவ் பண்ணணும்னா, இப்போ ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் வைக்கும் போது அதில் க்ளூ போட்டு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல அந்த சர்ஃபேஸ் வந்து ஷைனாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அந்த ஷைனை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து க்ளூ போட்டு ஒரு எக்ஸ்டென்ஷனை ஒட்ட போகிறோம். ஸோ அப்போ ஒட்டும் போது நம்ம வந்து ஃபைலர், ஸோ இந்த ஃபைலர் பார்த்தீங்கன்னா 100/180. ஸோ இந்த ஃபைலர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு, ப்ரெப்பிங்க்கு. ஸோ இந்த ப்ரெப்பிங் வந்து நம்ம வந்து இப்படி தான் பிடிக்கணும் ஒரு ஃபைலரை. ஸோ இப்படி பிடிச்சி நம்ம ப்ரெப்பிங் பண்ணணும். ப்ரெப்பிங் இஸ் த மோஸ்ட் மேண்டட்டரி திங் ஆஃப் நெயில் எக்ஸ்டென்ஷன். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரெப்பிங் முடிச்சதுக்கப்புறம் தான் எக்ஸ்டென்ஷனுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்பே நம்ம போக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டஸ்டி ஃபார்மில் ஒரு இது தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெப்பிங் முடிச்சிட்டோம். இந்த ப்ரெப்பிங் முடித்தோடனே நமக்கு இந்த நெயிலில் என்ன போடணும்னா, டீஹைட்ரேட்டர் அண்ட் ப்ரைமர் கம்பல்சரி ஒரு நெயிலில் போடணும். ஏன்னா அவங்க நெயிலில் நம்ம நேச்சுரல் ஷைனையும் எடுத்திருக்கோம், நேச்சுரல் ஆயிலையும் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அந்த இடத்துல ஆயிலோ எதுவுமே செக்ரிகேட் ஆகாது. ஸோ அந்த டைமில் நம்ம டீஹைட்ரேட்டர் ப்ரைமர் கம்பல்சரி ஒரு ப்ரெப்பிங் முடித்ததும் நம்ம போடணும். ஸோ இதுதான் வந்து நான் எடுத்துருக்கிற டீஹைட்ரேட்டர். ஸோ இது வந்து ஹேர் ட்ரை. ஓகேங்களா? இது வந்து யூவி ட்ரை கிடையாது, ஹேர் ட்ரை. அதே போல் ப்ரைமரும் அப்படி தான். ஸோ இது வந்து யூவி ட்ரை கிடையாது. அண்ட் தென் இதுவுமே ஹேர் ட்ரை தான். ஸோ இது ரெண்டுமே கம்பல்சரியாக நம்ம யூஸ் பண்ணணும் ஆஃப்டர் த ப்ரெப்பிங். ஸோ ஜஸ்ட் ஃபார் நெயில் மேலே இப்படி அப்ளை பண்ணி விடணும். ஸோ இந்த நெயில் மேலே இப்படி அப்ளை பண்ணி விடணும். அண்ட் தென் ப்ரைமரையும் இப்படி நெயில் மேலே அப்ளை பண்ணி விடணும். ஸோ இப்போ ப்ரெப்பிங் முடிஞ்சிருச்சு, நம்ம ஃபைல் பண்ணி எடுத்தாச்சு நேச்சுரல் நெயிலை. இப்போ என்ன பண்ணோம், ஒரு எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்கு நம்ம நெயிலில் செட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நெயில் பாக்ஸ். ஸோ இது வந்து நெயிலோட ஷேப்பிங் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் தான் உங்களுக்கு எந்தெந்த சைஸ் வேரியஸ் படி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சைஸ் வேரியஸ் படி நம்ம அந்த க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு எந்த சைஸ் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைஸையும் வச்சு பார்க்கணும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப லாங்காக தெரியுது இந்த நெயில்.
ஸோ அதனால் இவங்களுக்கு இது சூட் ஆகாது. ஸோ அதே போல் இந்த டிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் லைன் தெரியுதா? ஸோ இந்த ஒயிட் கலர் லைன் வந்து இந்த இடத்துல வரணும். இந்த ஃப்ரெஞ்ச் டிப் எப்பயுமே இந்த இடத்துல தான் வரணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டென்ஷன் போனாவே டிப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல மட்டும்தான் கவர் ஆகணும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதுக்கு மேலேயோ இல்லை இந்த இடத்துலையோ கவர் ஆகக்கூடாது. ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக கவர் ஆகணும். ஓகே, ஸோ இது அவங்களுக்கு செட் ஆகலை. ஸோ இந்த பக்கமும் நெயில் வந்து வரக்கூடாது. ஸோ இங்கே மட்டும்தான் அந்த நெயில் கரெக்டாக சூட் ஆகிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அப்போது அடுத்த சைஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த சைஸ் என்ன சின்ன சைஸோ அதை இவங்களுக்கு சூட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓகே, இது பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணணும். ஸோ ஐம் டேக்கிங் சாவ்னியோட க்ளூ. ஸோ இந்த க்ளூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் க்ளூ. ஸோ இந்த க்ளூவை வந்து ஜஸ்ட் நெயிலில் இப்படி போட்டு இப்படி ஸ்டிக் பண்ணணும். ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படி நம்ம ஸ்டிக் பண்ணால் நெயில் அழகாக வந்து ஒட்டிக்கும். ஸோ எக்ஸஸாக இருக்கிற நம்ம க்ளூஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெயில் வந்து இங்கேருந்து ஒட்டியிருக்கும். ஸோ இவங்களுக்கு இவ்வளோ லென்த்து வேண்டாம். ஸோ ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் கிட்ட நம்ம கேட்கணும் எவ்வளோ லென்த்து வேணும். ஸோ கிளைண்ட் கிட்ட யார்கிட்ட கேட்கணும் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணும்னு நீங்கள் கேட்கணும். ஸோ அது கேட்டபடி தான் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ இந்த டிப் கட்டரை கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து டிப் கட்டர் சொல்லுவோம். ஸோ ஓகேங்களா? அந்த டிப் கட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த டிப் கட்டர். ஸோ இந்த டிப் கட்டர் வந்து வச்சு நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சைஸ் இதுதான் வந்து டிப் கட்டர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் டிப் கட்டர். ஸோ நீங்கள் இதை வச்சு இதை கட் பண்ணணும். ஸோ இப்போது இது அன்இவனாக இருக்குது இந்த நெயில். ஸோ இந்த நெயிலை வந்து நம்ம ப்ரெப் பண்ணி நெயிலை நம்ம கொண்டு வரணும். அண்ட் தென் வந்து ஷேப் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஷேப் பண்ணுறதுன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய ஷேப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் ஆல்மண்ட் ஷேப் பண்ணுறேன். ஸோ ஆல்மண்ட் ஷேப் எப்படி பண்ணணும்னா, இந்த பக்கம் க்ராஸ், இந்த பக்கம் க்ராஸ். ஸோ இப்போ ஆல்மண்ட் ஷேப்க்கு நான் வந்து பனானா ஃபைலரில் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு ஃபைலர். அப்போ தான் வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து கர்வினஸ் கிடைக்கும். ஸோ இப்போது ஆல்மண்ட் ஷேப்க்கு நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ஆல்மண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா பாதாம் ஷேப்புன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆல்மண்ட் ஷேப்க்கு ஓரளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ ஃபுல் கர்வியாக இருந்தோன்னா இந்த சைட் எட்ஜஸ் தான் நம்ம கவர் பண்ணணும். ஸோ இந்த சைட். ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக வரணும். ஸோ அப்போ தான் வந்து ஆல்மண்டோட ஷேப்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த டைமில் இந்த இடத்துல எப்படி ரப் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஆல்மண்ட். ஓகே, அண்ட் தென் இப்போ வந்து இந்த நெயிலும் ஒரே அளவுக்கு ஸ்ட்ரக்சர் ஆகணும். ஸோ அப்போ தான் எக்ஸ்டென்ஷன் வைக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். க்ளூ எடுத்து ஜெல் பாலிஷ் இல்லை ஜெல் எக்ஸ்டென்ஷன் வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ இதை வந்து ஃபைல் பண்ணணும் நம்ம. அகைன் ஃபைலிங்.
ஸோ இப்போ நெயிலோட நெயிலாக மர்ஜ் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. ஸோ இப்படி தான் நம்ம மர்ஜ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் ஒரு ஜெல் வைக்கும் போது நமக்கு கரெக்டாக லேயராக வரும். இல்லைனா வந்து ஏற்ற இறக்கமாக இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதனால் ப்ரெப்பிங் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ஜெல் எக்ஸ்டென்ஷன் ஃபினிஷ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சைட்ஸில் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு எந்த ஷேப்க்கு நமக்கு வேணுமோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஸோ அண்ட் தென் இது ஃபுல்லாக இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஜெல் இப்போ வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த நெயில் வைப்ஸ் டிஷ்யூ, ஸோ இந்த டிஷ்யூ கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜெல் அப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஸோ ஜெல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷில்ஸ் பிராண்டோட ஜெல் அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பில்டர் ஜெல் சொல்லுவோம். ஸோ ஜெல் எக்ஸ்டென்ஷன்னாவே பில்டர் ஜெல் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒயிட் ஸோ எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மில்கி பேஸில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மில்கி பேஸில் இருக்கும். ஸோ இதை தான் வந்து நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃப்ளாட்டாக ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்படி எடுத்து ஜஸ்ட் லிட்டில் பிட் எடுத்து நீங்கள் இதை அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சைட்ஸ்லலாம் வந்து கண்டிப்பாக போகக்கூடாது. ஏன்னா வந்து ஒன்ஸ் அந்த யூவியில் வச்சுட்டோன்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம 60 செகண்ட்ஸ் யூவியில் ட்ரை பண்ணணும். ஸோ யூவியில் ட்ரை பண்ணால் மட்டும்தான் அது ட்ரை ஆகும். நோ ஹேர் ட்ரை. ஸோ யூவியில் ட்ரை பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ 60 செகண்ட்ஸ் கம்பல்சரி யூவியில் ட்ரை பண்ணணும். ஸோ இது 60 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பேஸ் கோட் போட்டு ஜெல் பாலிஷ் போட்டு டாப் கோட் ஃபைனல் பண்ணணும். ஸோ இது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இது ட்ரை ஆகாமல் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து திருப்பி ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு ஜெல் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பேஸ் கோட் போட்டு நம்ம பாலிஷ் போட முடியும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற பாலிஷ் பார்த்திங்கன்னா யூவியில் ட்ரை பண்ணுறது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நோ நார்மல் பாலிஷ் வந்து நெயில் ஆர்ட்க்கு யூஸ் பண்ண முடியாது நம்மளால். ஸோ ஓகே, இந்த யூவி லேம்பை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவையான ஜெல் பாலிஷ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பேஸ் கோட், ஜெல் பாலிஷ், டாப் கோட், இந்த 3 இது வந்து ஜெல் எக்ஸ்டென்ஷன் ஜெல் போட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது 60 செகண்ட்ஸ் கியூஆர் ஆகி முடிய போகுது. ஸோ உங்களுக்கு இதுலேயும் இன்னொரு லேயர் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு லேயர் போகலாம். இல்லை ஒரு லேயர் ஓகே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னா நீங்கள் ஒரு லேயர் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சிருச்சு. ஸோ இந்த லேயரை வந்து நம்ம வந்து நான் திருப்பி இன்னொரு லேயர் வேணால் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஜிக்ஸாக்காக ஸோ இந்த எக்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே வந்து அசிட்டோன் வச்சு கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ இதையும் திருப்பி லைட்டாக 30 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸில் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ திருப்பியுமே நம்ம ஃபைல் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம பேஸ் கோட் போடணும். ஏன்னா நம்ம திருப்பியுமே இந்த ஷைனை வந்து ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் நம்ம வச்சுருக்கிற ஜெல் வந்து ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃப்ளாட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்
ஐ மீன் ஷில்ஸ் பிராண்டில் பஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் மேலே இருக்க சர்ஃபேஸை ஷைன் பண்ணுறதுக்காக. ஸோ ரிமூவிங் த ஷைன் வந்து எதுக்குன்னா அப்போ தான் அன்ஈவனாக இருக்கிற அந்த ஜெல் வந்து ஈவன் ஆகும். ஸோ ஃபுல் கவரேஜ் பண்ணலாம் நம்ம. ஸோ தென் ஷேப்ஸுமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இப்போ டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ் கோட் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம இப்போ பேஸ் கோட் அப்ளை பண்ணணும். ஸோ பேஸ் கோட் இஸ் மேண்டட்டரி. ஸோ பேஸ் கோட் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா ஜெல் நெயில் பாலிஷ் வைக்கும் போது அது அழகாக ஸ்மூத்தாக வரணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணுறோம். ஸோ பேஸ் கோட்டும் டாப் கோட்டும் மேண்டட்டரி ஃபார் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதையுமே நம்ம வந்து 60 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணணும். எவ்ரி சிங்கிள் 60 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணணும். 60 செகண்ட்ஸ் க்யூர் ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம பாலிஷ் எடுக்கணும். பாலிஷ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாலிஷ் எடுக்கிறீங்கன்னா ஜெல் பாலிஷ் பொறுத்தவரை நம்ம நார்மல் பாலிஷ்னால் இப்படி ஃபுல்லாக எடுப்போம். பட் நம்ம வந்து ஜெல் பாலிஷ்னு எடுக்கும் போது லைட் இந்த இடத்துல பின்னாடி பக்கம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த கைக்கு நம்ம வந்து பாலிஷ் வைக்க போகிறோம். ஸோ பாருங்கள். ஸோ இதையுமே நம்ம வந்து 60 செகண்ட்ஸ் ட்ரை பண்ணணும். ஸோ அந்த என்ன பண்ணணும்னா டாப் கோட். ஸோ ஃபைனல் கோட்டுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஆர்ட்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஸ்டோன் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், கிளிட்டர் போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை எனி ஆர்ட்ஸ் யூ கேன் டூ. ஸோ நீங்கள் இந்த டாப் கோட்லேயுமே ஆர்ட் பண்ணலாம். பட் வந்து நம்ம டாப் கோட்டை போட்டுட்டோன்னா ஒன்ஸ் நீங்கள் டாப் கோட் போட்டிங்கன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ டாப் கோட் இஸ் த ஃபைனல் கோட். ஸோ டாப் கோட் தான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன், எண்ட் ஆஃப் தி எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ டாப் கோட் பார்த்தீங்கன்னா அதுவும் லிக்விட் பேஸில் தான், ஐ மீன் இந்த மாதிரி ஜெல்லி பேஸில் இருக்கும். ஸோ இதை வந்து லாஸ்ட் ஃபைனலாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதை அப்ளை பண்ணிட்டப்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து மேட் இருக்குது, ஷைன் இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்குது. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸ்டென்ஷன் எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜெல் எக்ஸ்டென்ஷன் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அக்ரிலிக் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அக்ரிலிக் பார்த்திங்கன்னா ஜெல் மாதிரி இருக்காது, அது பவுடர் பேஸில் இருக்கும். ஸோ அதை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜெல் எக்ஸ்டென்ஷன். நார்மலாக ஜெல் எக்ஸ்டென்ஷன் இப்படி தான் வைப்பாங்க. ஸோ ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷனுக்கு நெயில் டிப்பை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி அது மேலே பில்டர் ஜெல் யூஸ் பண்ணி அதை ஃபைல் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து பேஸ் கோட், ஜெல் பாலிஷ், டாப் கோட். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஈஸியாக வந்து நெயில் ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தென் அக்ரிலிக்கும் சேம் ஸ்டெப் தான், பட் ஜெல்லுக்கு பதிலாக அங்கே பவுடர் வரும். ஸோ அதையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.